இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆக வேண்டிய சில முக்கியமான டேட்டாவை உங்களுக்கு சொல்ல போறேன். இது டேட்டா அப்படிங்கிற வார்த்தையில ஈஸியா தாண்டி போற விஷயமா நம்ம பார்க்க முடியாது. நம்மளோட இண்டஸ்ட்ரியோட சரித்திரத்துல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வெற்றி கதைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதை நீங்க கூகுள் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டேட்டா சரியா இருக்கா அப்படின்ட்டு. 1978 ஒரு 10,000 ரூபாய்க்கு விப்ரோ ஷேர்ஸை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது எத்தனை 100 கோடிகள் தெரியுமா? இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அகைன் கூகுளில் வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்பீச்லலாம் நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான வெற்றி கதை இருக்குது. அது 2010-11 காலங்களில் நம்ம எல்லாருக்கும் ஜாக்கி அண்டர் கார்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சு போய் அதை வாங்கி குவிச்ச காலத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜாக்கி வாங்கி கொடுத்தப்போ அதோட கம்பெனியான பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? இதையும் நீங்கள் கூகுளில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இளைஞர்கள்லேருந்து நடுத்தர வயதுக்காரங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பைக் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கை நம்ம சொல்ல முடியும். அந்த பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் கொண்டு வந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ பைக்கு வாங்கி கொடுத்த அதே நேரத்தில் ராயல் என்ஃபீல்டை தயாரிக்கிற நிறுவனமான ஐஷர் மோட்டார்ஸோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு தெரியுமா? இதையும் நீங்கள் கூகுளில் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை உத்து கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு அதிகமான சேல்ஸ் ஆகுது, எந்த கம்பெனிக்கு நல்லா கல்லா கட்டுது, அதை நீங்கள் உத்து கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு ஜாக்பாட் மல்டி பேக்கரை சூஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையக்கூடிய சூழ்நிலை இப்போ நம்ம மார்க்கெட்டில் உருவாகிட்டு இருக்கு. இருங்க மறக்காமல் இந்த இடத்துல அந்த ஸ்லைடு போட்டுருங்க. கண்டென்ட் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி, ஆத்தர் இஸ் நாட் அ ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஆமாம் அந்த விஷயத்தில் நாங்கள் மிக உஷாராக இருப்போம். நன்றி புலிகேசி அவர்களே. சரி, கம்மிங் பேக் டு த டாபிக். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் உட்காந்து விசில் அடித்து படம் பார்க்குற அதே நேரத்தில் அந்த படத்தை உருவாக்கினது ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு நல்லா கல்லா கட்டுமே. அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல விதமாக அமையிற பட்சத்தில் அந்த கம்பெனி தயாரிச்சிட்ருக்கிற அந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டு வெளியில் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து கொட்டக்கூடிய பணம் உங்களோடதாகவும் இருக்கணும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை நீங்கள் பார்த்துக்கலாம்.